மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. 3 மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி 1ஆம் தேதி நடக்கிறது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டம். கூட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு அதிகாரிகள் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம். ராஜா, வணக்கம். 3 மாதங்களுக்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் கூடுகிறது. தற்போது கடைசியாக எப்போது நடந்தது? காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இறுதியாக எடுக்கப்பட்ட முடிவு என்ன? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி காவேரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கு 5.26 TMC தண்ணீர் திறங்க பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் கூட்டமானது கூடுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் SK ஹல்தார் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு பிறகு நடைபெறும் கூட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. 3 மாதங்கள் ஏன் நடக்கவில்லை என்றால் அப்பொழுது பருவமழை காரணமாக அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தது. அதனால் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்றே தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தின் முக்கிய காரணம் பருவமழை எல்லாம் முடிந்து விட்டது. பிறகு வெயில் காலம் தொடங்க உள்ள நிலையில் அதிக அளவில் தண்ணீர் தேவைப்பட இருக்கிறதால் இந்த கூட்டம் முக்கியத்துவமா பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசில் மீண்டும் அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடுவதற்கான கோரிக்கை பரிந்துரைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.